நல்லா கமன்னு பசிக்கும்போது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய, அதே டைம் நல்லா காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை கிரேவி செஞ்சால் எப்படி இருக்கும்? அது வந்து ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வரமிளகா போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. இது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் செய்வீங்க. ஏன்னா இது எங்கள் வீட்டில் வந்து செம்ம ஹிட் ரெசிபியாச்சு. அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், நல்லா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து கிரேவியாக செஞ்சுருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நான் வச்சுட்டேன். இது கூட பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மேலே லைட்டாக பெப்பர் தூளும் போட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் முட்டை வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீ இது தான் செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும். இது நான் ஒரு நோன்பு சகருக்கு செஞ்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. பாய்.